ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் காஃபி ப்ரீமிக்ஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த மில்க் பவுடர் என்ன பிராண்டாக வேணாலும் இருக்கலாம். நான் இன்றைக்கி எவ்ரிடே பிராண்ட் மில்க் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். அமுல்யா இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இது கூடவே நான் 6 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே காஃபி தூளும் நம்ம சேர்த்த போகிறோம். காஃபி தூள், ப்ரூ, சன்ரைஸ், நெஸ்கஃபே எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் இதை நல்லா மிக்சர் ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த கலரில் தான் இருக்கும். பார்த்தா தெரியுதுங்களா? நல்லா காஃபி கலரில் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த ப்ரீமிக்ஸை. இது கூடவே நல்லா ஹாட் வாட்டர் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுடு தண்ணியை வச்சு நம்ம ஆற்றி எடுத்துக்கலாம். பார்த்தா உங்களுக்கு தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிக்க முடியாத அளவில் இருக்கும். உங்களுக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா கூட பால் பவுடர் கொஞ்சம் கூட்டிக்கலாம், அது உங்களோட ஆப்ஷன் தான். எங்கள் வீட்டுக்கு குடிக்கிற அளவுக்கு இந்த திக்னஸ் போதுமானதாக இருந்துச்சு. நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு இன்ஸ்டண்ட்டாக காஃபி குடிக்கணுன்றதா கடையை தேட தேவையில்லை. நம்ம ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி வச்சுருந்தோம்னா ஈஸியாக இந்த மாதிரி காஃபி போட்டு நம்மளே குடிச்சிக்கலாம்.